ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டு இருக்கு ஆடியன்ஸ். நட்டி வேறு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தான், ஏன்னு தெரியல. என்ன நட்டி இந்த கெட்டப்காக பேசுனியா? ஸோ சார் தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கை தட்டுங்கப்பா. எனக்கு வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் மேலே கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து 2 படம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான். தெலுங்கில் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பேனர் அண்ட் ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அதை நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தது அவர் தான், ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன சொல்ல ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னென்னா எந்த அளவுக்குன்னா இந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு ஒரு திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போங்க. சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. அப்போது நட்ராஜ் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயினை கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்ட, இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்னால் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரலாங்க. அவங்க ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருந்து நின்னார். பார்த்தா மேகா ஆகாஷ் அவங்க அம்மா, சித்தி, அக்கா, கொட்டா எல்லாரும் கேட்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முனு திருப்பி நின்றுட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் தவிர ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் விஸ்வா சார் அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதாவது என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம், அதாவது கேஜிஎஃப் பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும்பொழுது இப்போ யஷ்க்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸும் 300 கோடி கலெக்ஷன் வருமானா அப்போ அவங்களுக்கு ஒரு ஹீரோ கிடையாது, அவர் 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகோடையும் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது, இது பெருசாக இருக்குங்க, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன், அதனால் நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் தான் எடுத்துருக்காங்க. கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் எனக்குமே தோன்றதில்லை சார். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க, நீங்களும் கண்டிப்பாக படத்தில் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். சார் கார்த்திகோடி மேலே வாங்க. ஆனந்தம் படத்தின் டயலாக் ரைட்டர், உங்களோட படத்தின் டைரக்டர், வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள். அதாவது அங்கே கீழே உட்காந்துட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிட்டு டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம வந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியாக பேசுகிறேன், இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒரு சொன்னாங்க நிறைய பேர் தேவையில்லாமல் வர வச்சது வந்தாங்க வந்தோட எல்லாம் இல்லை
நேற்று கேட்டார் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு சொல்லுவார், ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர். என்னடா நான் ஜிம்மில் பார்க்குறேன், என்னால் பேசவே இல்லை, திடீர்னு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாது அப்படின்னாரு. சரி, அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி. ஸோ ஒருத்தராக இங்கே இன்வைட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆங்கர் அதாவது சமீபமா எந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலும், தேங்க்யூ சார், எந்த ஒரு அழகான படம் வெற்றி படம் எடுத்தாலும் அந்த திரையரங்கில் பார்த்துட்டீங்கன்னா மனசை கொள்ளை கொண்ட குட் நைட் சொல்றது பதில் நீங்க குட் மார்னிங் சொல்ல வந்திருக்காங்க என்னோட மியூசிக் டைரக்டர். லக்கி மேன் ஆகட்டும், மாடர்ன் லவ் ஆகட்டும், சமீபமா நீங்க எந்த படம் சொல்லுங்க, உங்க மனசை கொள்ளை கொண்ட அத்தனை படங்களின் இசையமைப்பாளர் ஷான் ரோடன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்லை அப்படின்னு நாங்கள் வந்த உடனே ஆரம்பிக்கிறதே அழகான மேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேலே உட்காந்துருக்கோம். முதல்ல இந்த படத்தை நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி. நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சார். ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி, இதை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினதான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாரு. இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் படிக்கிறதுலாம் ஒரு 10 நிமிஷம் கேட்பேன். அவங்களே நான் என்ன படிச்சுட்டு நான் கேட்பேன். இல்லை, இது நரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து சிரிச்சான் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டாங்க எங்கள் டீமெல்லாம் சேர்ந்து. ஸோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. சந்தனம் சார் வந்து அந்த லொலுசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன். அவருக்கு நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவியலாக இருப்பார். அண்ட் பாட வரும்போது தான் வந்து அன்னைக்கு சிறந்த மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ், ஸோ அவரை வந்து பாடகராக முதல்ல யூஸ் பண்ணேன். மியூசிக் கம்போசர் நான். ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பாட பத்திர மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலன்னா என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. வேப்ப மரம், புளிய மரம்னாரு. நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம், புளிய மரம்னு. இல்லை சார், ஆக்ஷனை மாற்றிட்டேன். அப்புறம் வேப்ப மரம், புளிய மரம்னு. திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம், புளிய மரம்னு. ஒன்றும் ஏங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் அது மாதிரி பாடவே மாட்டேங்க அப்படின்னு அவ்வளோ டென்ஷன் ஆனார். ஆனால் அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்து என்னை பாட வச்சார். ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும் எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே அது நல்லா வர ஆரம்பிச்சப்போ ரொம்ப முயற்சி பண்ணார். ஸோ முயற்சி வந்து திருவினையாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் சந்தனம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து RR பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க. நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி 65 நாள் ஷூட்டிங்னா கேன் இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு. அந்த ஒரு 3.25 இருக்குன்னு நினைக்கிறேன்ல நீங்கள் காட்டின வருஷம் 320. அதில் கார்த்திக் பற்றி சொல்லணும். இவர் வந்து இல்லை நிறைய இருக்கு சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் எல்லாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் பெரிய ஸ்கேலில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது. நிறைய விஷயம் நம்ம கையில் இருக்காது. சில லொக்கேஷன் போனால் கண்ட்ரோல் இருக்காது. அவருக்கு பயங்கர எஃபிஷியன்ட்டாக சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணி, இன்ஃபேக்ட் மியூசிக்கலாக நிறைய இன்புட்ஸ் நிறையா அவர் கொடுத்தாரு இந்த படத்துக்கு. இதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப கான்சியஸாக இருந்தார். ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், இதோட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த பீச்சோடைய பாக்கியம் தான் சொல்லணும். ஸோ அவருக்கும் அப்புறம் இன்னொரு அறிவு அறிவு ஆமாம் கவிஞர் சாரதி. ஸோ அவங்க 3 பேர் இந்த நேரம் நானே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்ஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி thank you to everyone who's come here to support us. First, my producers, People Media Factory to Vishwas Sarna, thank you so much. It's actually the second padam onna சேர்ந்து பண்றது. And
They're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And the creative producer Natraj sir ஒரு பெரிய thank you, and என் டைரக்டர் கூட. ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா என் பாட்டி இருந்தாங்க அப்போ. ஐம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க, இவ்வளோ க்ரூ காஸ்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film. And Santan sir also, thank you so much. And the time was very helpful. And Natraj sir, you made sure that everybody was comfortable every time. So thank you, sir. And in the படத்தில் நான் நிறைய actors கூட work பண்ணுற opportunity கிடைச்சது எனக்கு. And I learned so much from them. Each and every one of them made this journey very memorable for me. So thank you to everyone. And an amazing crew, in the cinematographer, music director, editor, stylist, எல்லாரும் இந்த world create பண்ணாங்க, which was just so beautiful. Director Karthik, thank you so much. ஏன்னா எல்லாரும் எப்பவுமே ஒரு பாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ. இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது கயல் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேவ் மீ அ வெரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஃபார் சந்தானம் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடிச்சாலே மேக் இட் ஸோ ஈஸி சார், ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங், எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பாரு. அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் 2nd ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐம் ஷோர் வில் மேக் யூ லாஃப். தேங்க்யூ. தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இபி நட்ராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வ பிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி நவிமரியா அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் பேசிடுவார் எல்லாரையும். அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி, அண்ணே ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி அப்படின்னு எனக்கு சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிகிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்னு ஒரு செல்லமாக போச்சுக்கிட்டு, சரி நான் அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வாங்க. சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோனை வைப்பாப்பில்ல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். வீராசாமி காலத்தில் ராமசாமி ரைட். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும்
தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் நிலையான கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபடி இல்லாத உடலும் சரியாத வனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் வாழாத கிட்டையும் மாறாத வார்த்தையும் கதைகள் வாழாத குறையும் தொலையாத நீளமும் கோணாத ஊரும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேங்குது. நீ சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் தான் பண்ணோம் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்குது சார் அப்படின்னா நீ கொடு தம்பி அப்படின்னாரு. எல்லாரும் சைலண்டாக சொன்னார். ஒரே ஷாட் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் எல்லாம் சார். உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 2 விதமான டைலாக்காக இருந்தாலும் அது நம்ம டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் அவ்வளோ நல்லா நமக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று. இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்டரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களே சார் நம்ம ரசிகரே சார் தான் சார். பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் பார்க்க முடியாத ஒரு காம்பினேஷன் இல்லைன்னா வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்கள் 2 பேரும். அப்போ நான் டிவியில் இருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் ஒரு சீனை சொல்லிட்டு வரோம், ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க, அவர் நடிச்சுடுவார், அவ்வளோதான். அது நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்சவொடனே எமோஷனல் ஆகிறாரு. ஆனவுடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ் தான் சொல்லுவார், பாஸ் இதாண்டா மூடு, அண்ணன் வரேன்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோ அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தார், வந்த உடனே விச்சு நிற்கிறார். விச்சு நான் அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார். வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டுனா அவர் ஆக்ஷனோட வேறே ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னு உடனே நீட்டாக வந்தார். விச்சுவை பிடிச்சாரு, பிடிச்சி 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தார், நெஞ்சில் அவர் தலை வச்சு முட்டினாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. நான் நெஞ்சு பிடிச்சின்னு ஒரு கண்ணை காமிச்சாங்க, ஓடிட்டீங்கன்னா இருக்காது. அங்கேருந்து இல்லை வீரா 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 பாச. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங்ஸ் பண்ண ஒரு அண்ணனோட நடித்தது, அப்போதுலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது, இது எல்லாமே. அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் A1 ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்த்தீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக்காக, ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது ஒன்று நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொன்னோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், பொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ராமசாமி. இது உங்களை பொறுத்த வரைக்கும் வடங்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வ சாமி. இந்த படம் நடிச்சதே, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சேரம் ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, நிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், உடனே நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. இதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா
அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறையா பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி. நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே இருந்தாலும் என் நண்பனுக்காக 2 தனித்தலைக்காக வடகப்பட்டி ராமசாமிக்கு வணக்கத்தை போடு. இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்ல அவன்கிட்ட சொன்னான், இல்ல சந்தானம், இல்ல நேற்று கூட டப்பிங்ல பார்த்தோம், சொன்னான் இல்ல சந்தானம் நான் பிக் பாஸ் எடுத்து தெரிஞ்சிட்டேன், அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்க நிக்கிற சந்தானம் சொல்லி அங்க விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸ் வாடா, நான் ஆஃபீஸ் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு எடுத்துட்டு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்ட வெளியே அப்படின்னு. அவர் சொல்லு கூலு அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணும்னு அவரு என்ன மாதிரி ஏமாந்து வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு ஷால்வையை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டேரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் பருத்துன்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் பருத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்து ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருமே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்ம கிட்ட தான் இருக்கிறாங்க ஒருத்தர் அவனை பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவங்களுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் வேறு கூப்பிட்டு வந்துருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்னு தான் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனே கூப்பிட்டுருக்கோம், இவன் இது நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி அண்ட் சேசுமாமா இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிம் ஓகேவா, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறங்க வரலையா, உடம்பு சரியில்லையா. ஸோ மாறங்க இவரு தான் காம்போயம் கூட. A1ல நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படம் வச்சா ரொம்ப திட்டுறாங்க மச்சான் அவனுக்கு. ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்ங்கிற பாஸ்கெட் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தால் உங்கள் கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தேன். சரி அது யார் பண்ணி, இல்லை சந்தானம் சார் பார்க்கலாம் ஊருக்கு வந்துடுவார் உட்காரு. சந்தானம் சார் உள்ள யார் பண்ணி சார், நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு. ஃபேன் நான் வந்து சந்தானம் சார் பார்க்குறேன். என்ன ஃபேன் உங்கள் உள்ளே வந்து வச்சுருக்கேன், யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. சந்தானம் வந்து ஏய் படத்தில் தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால் காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷனை அவர் கொடுத்துருந்தார், அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பாக வடகப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குன்னா, நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து
ஐ திங்க் இஸ் a very confident directorனு சொல்லுவாங்க. தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக இருக்கட்டும். என்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிடலாமா, வந்து ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இது மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்க, நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கமிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகணும்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட் மச்சான், இது ஓகேவான்னு பாரு, இது ஓகேவான்னு பாரு. காதர் பாஷா ஷூட்டிங்ல தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்திக் நாள் கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் டிபேட்டுக்கு எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால். நான் வந்து எதுவுமே சொல்ல இந்த எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம், அது மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணோம், ஓகே மச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்ஆர் சார் பயங்கர தேங்க்ஸ் பண்ணுவோம். என்னோட ஃபேவரட் பர்சன் இருக்கிற பிரச்சனை பார்த்தா. ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்புலாம் பக்காவாக வச்சுக்கணும், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறா, எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ட்ரைனிங்லாம் பண்ணேன், ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்புறம் ஒரு பொள்ளாச்சி போனோடனே ரொம்ப நாள் ஆச்சு பேசி பார்ப்போம், எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சா எதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னு. ஏய் இந்த எக்ஸசைஸ் தானே பண்ண. ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் தான். நீ என்ன சொல்லாமலும் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சமாளிக்க அதே சொல்கிறேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க டீம் இருக்குல்ல, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சுருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டு ரைடிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு உட்கூதம் இருக்குது எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். சேர்ந்து படம் பண்ணோம், பேசிட்டு தான் இருக்கணும், தவிர ஒன்றுமே செட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி சொல்லாதா, ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. நாட்டு யோகி சொல்லுங்க. ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த படம் பெரிய ஹிட்டானா அது பெரிய போனஸ் நிச்சயம். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட்
ஆல்வேஸ் ரீச் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை நான் கண்டிப்பாக எங்கே விட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி ஃபீல் ஆஃப் யூ, வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போகிறனாலே எனக்கு பயமாக இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம், ஏன் திரும்பி ஏன் பண்ண எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்கே போகுது மச்சான் ஃபோன் பண்ணி அதை கேட்கணும், மச்சான் நியூ இயர் பார்த்திங்கடா அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லி நானே கிளம்பி போயிட்டேன். போனால் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் ஃபுட்பால் விளையாட வச்சாங்க கிரவுண்டில். அப்புறம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து விடிய காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு. நியூ இயர் அன்றைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ். அதே மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸில் இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்கி இருக்கிற டேரக்டர் சொல்லிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியலை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தானம் அப்படின்வாங்க. நான் போய் எந்த ஃபினான்ஷியலை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளோ க்ளோஸாக, உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க, அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, இந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாருக்கும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க. என்னை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆர்யா தான் சொன்னான், மச்சான் இனி வேலைக்கு ஆகுது இந்த ஃபினான்சியல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னால், மச்சான் ஒரு தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா. சரி மச்சான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்போ நான் சொல்லுவேன், மச்சான் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்குது மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போது அதான் சொன்ன மச்சான் போதும் ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்ணுறோம். ஆனந்த் பிரேமானந்தோட மச்சான் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பண்ணினாலும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சாரம் நடின்னு சொன்னான். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சாரம் பண்ணுறா அப்படின்னா அது உங்க கூட காம்போவில் பண்ணதானே செட் ஆகணும். அப்போ நாங்கள் டேரக்டர் தேடிக்கிட்டே இருந்தோம். அப்போ கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன ஆரையா வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம். நாங்கள் பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பாஸ்கர் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு செம்ம கலாச்சார படமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் ஹிட் ஆகும், இது பண்ணணும், இன்ஷா அல்லா அழுவான். அதுக்கு முறை தொழுவான், அல்லான்னு அல்லா மேலே இதுவாக இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நான் இருக்கிற அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். நாட் ஓன்லி சினிமா கிடையாது, அது மீறி பார்த்துக்கணும். ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கிறோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், இன்றைக்கி வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டேன், நான் பக்கத்தில் கூட உட்காந்து நான் இங்கே இருந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான், தேங்க்யூ லவ் யூ. அவர் பேசணுமா ஒரு வார்த்தை சொல்லி சைலண்டாக சப்ஜெக்டாக உட்காந்துட்டு இருந்தாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. எது கதை சொல்லி முடித்தேன். வெளியில் வந்துட்டு ராஜ், ரமேஷ், சினிஷ் அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லி விரும்புகிறேன். அவங்க தான் அந்த படத்தை காயின் பண்ணது. முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ். அந்த டைமில் வந்து படத்தை என்னை பார்த்துட்டு எது என்ன சொன்னான்னு தெரியல,
நான் அவனோட படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட சொல்லி வச்சுருக்கேன் பிறகு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும். ஒரே ஒரு மற்றபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். டிக்கிலோ நான் முடிச்சுட்டு என்னடா அடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டேன். இல்லைன்னா ஒன்று தேட்டரில் ஒன்று பண்ணலானே, சரி நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். போயிட்டுருக்கேன், எப்படியா போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. எதுவுமே யோசிக்கல, குழு ஷூட்டிங் ஸ்பாட் நினைக்கிறேன், கூப்பிட்டு கார்த்திக் தான் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தாரு. எதுக்கு என்ன யோசிக்கவே தெரியல, சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். அது நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிறுத்தினேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும், அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எந்த மாதிரி இல்லை, எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டேரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கேட்டால் தெரியும், அவர் ஒரு ஊரே கட்டி சோறு போட்டுருக்காரு. அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூவோட கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மறுபடியும் சந்தானம் தானே. நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன், மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம வெளியில் நம்ம இது பண்ணோம், எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்றும் பெருசாக பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ரியலி தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் யாராவது பேரை நான் சொல்ல மறுத்து தான் என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். 2 நிமிஷம் இருக்குது. ஸோ முடிச்சுங்க. நன்றி வணக்கம். தேங்க்யூ. டிக்கிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார், இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்தேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் MS பாஸ்கர் சார்லேருந்து பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து சரி எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படுது. அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ ஆரி அதான் சொன்னாங்க, அவனை இப்போவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய ஹீரோ, பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான், நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிக்கிலோ நான் தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாம், ஏதாவது பண்ணலான்னு ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு. சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறி அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வாங்கி கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல் ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிற நடுவில் கொஞ்சம் இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளோ நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னோடய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான